புரட்சியாளர் அம்பேத்கர் பற்றியும் இப்போது தேர்தல் அன்பார்ந்த கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலையினுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய எல்எல்எஃப் அமைப்பினுடைய நிர்வாகிகள் சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் கழக முன்னோடிகளுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய செயலாளர், ஒன்றிய குழு பெருந்தலைவர், ஒன்றிய துணை பெருந்தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிய செயலாளர் மற்றும் திருப்பதி பொருளாளர் திருப்பதி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இந்த 135வது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த அம்பேத்கர் ஒரு தலைவரை பற்றி பொதுவாக ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு தலைவர்கள் வருவாங்க போவாங்க. அந்த தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான நோக்கம் அவர்கள் சொன்ன நல்ல கருத்துக்களையும் நல்ல நெறிகளையும் நாம் பின்பற்றி வருகிறோமா, அவர் எவ்வளவு போராட்டத்திலிருந்து எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனத்திலிருந்து மீண்டு இந்த ஒடுக்குமுறையிலிருந்து தாண்டி வெளியே வந்து சாதித்திருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்கி கவனம் கொள்ள வேண்டும். தொழிலாளர்களுக்காக அவர் செய்த எண்ணற்ற பணிகளில் ஒரு முக்கியமான பணி தொழிலாளர் சட்டம் வந்து 1947 தான் எழுதப்படுது. அதற்கு முன்னாடியே 1931ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை காரல் மார்க்ஸ் அவர்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்ய வேண்டும் என்ற உலகம் முழுவதும் ஒரு குரல் ஒலிக்க தொடங்கியது. முன்னாடியெல்லாம் இம்பீரியலிசம் காலத்திலும் அதற்கு முன்னாடி இருந்த அடிமை தளத்தின் காலத்திலும் 12 மணி நேரம் வரை வேலை வாங்கப்பட்டது. அதை முறைப்படி இந்தியாவில் ஒரு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று விடுதலை அடைந்த இந்தியாவில் இல்லை, விடுதலை அடைவதற்கான முன்னாடி இந்தியாவில் இருக்கிற 1942ஆம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் கவுன்சிலில் 8 மணி நேர வேலை உறுதி திட்டத்தை இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் உறுதி செய்து தந்தவர் அண்ணல் அம்பேத்கர். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக நான் ஒருத்தர் ஒரு சமூகத்தை சார்ந்தாருன்னா அந்த சமூகத்துக்கு மட்டுமே அவர் பயன்பட்டதா சொல்றாரு. பெண் உரிமைகள் விடுதலைக்காக பாடுபட்டவர், ஒடுக்கப்பட்ட இந்துக்களினுடைய மேம்பாட்டுக்காக பாடுபட்டவர். அப்படி அவரை அணுக வேண்டும் என்பது நான் உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக 2 செய்தியும் இங்கு 2 செய்தியை பதிவுபடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களுக்கு என்ன அண்ணல் அம்பேத்கருக்கு என்ன செய்த 2 பணிகள், நிறைய பணி செஞ்சிருக்காங்க. ஒரு முக்கியமான 2 பணி நான் சொல்றேன். இந்தியா முழுவதும் அவர் பிறந்த மகாராஷ்டிராவிலே அண்ணல் அம்பேத்கர் பேரில் ஒரு பல்கலைக்கழகம், கல்லூரி பேர் ஆரம்பிக்கணும், பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது வந்து 1992, 93 காலகட்டங்களில் 87 காலகட்டத்தில் இப்படி முயற்சி எடுக்கின்ற பொழுது அங்கிருக்கிற சங் பரிவார்கள், அங்கிருக்கிற பார்ப்பனைய ஆதிக்கவாதிகள் அம்பேத்கரின் பெயரை கல்லூரிக்கு சூட்டக்கூடாது என்று போராட்டம் நடத்தினார்கள். தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. இது நடந்தது வந்து 89, 87 அந்த காலகட்டங்களில். பிற்பாடு 92 முயற்சி பண்றாங்க. அப்பயும் வைக்க முடியல. ஒரு என்னது அம்பேத்கர் என்ற ஒரு மாபெரும் தலைவரின் பெயரை ஒரு கல்லூரிக்கு, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறது அங்கே அரசாங்கம். அங்கே மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற அவங்களும் பார்ப்பனைய RSS சிந்தனையாக கொண்டவங்களும் என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து போராடுறாங்க. அங்கே இருக்கிறாங்க சிவசேனா உட்பட அனைவரும் எதிர்த்து இருக்கிறாங்க அம்பேத்கர் பேர் வைக்கக்கூடாதுன்னு. ஆனால் 1997ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இந்தியாவிலேயே சட்ட பல்கலைக்கழகத்துக்கு முதல் அம்பேத்கர் பெயரை சூட்டியவர் என்றால் அது அந்த தலைவர் தேர்ந்தெடுத்தார் தான். 1928ஆம் ஆண்டு மகர் என்ற ஊரில் ஒரு பொதுக்குளத்தில் தண்ணி எடுக்க மறுக்கிறாங்க. ஐயா அவர்கள் வந்து போராட்டம் செஞ்சு பொதுமக்களை கூட்டு போய் அந்த குளத்தில் தண்ணி அள்ளுறாரு. நான் அள்ளுவேன், என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்பேத்கர் அவர்கள் போராட்டம் பண்ணி அந்த குளத்தில் பர்மிஷன் வாங்கிறார். பர்மிஷன் வாங்கி போராட்டம் பண்ணி மகர் போராட்டம் 1928 தெரியும். அந்த மகர் போராட்டத்தை எல்லாரும் போய் அந்த குளத்தில் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு முழுவதும் குடிநீருக்கு பிரச்சனை வருது. குடிநீர் குடிக்கிறதுல ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் வருது. அப்போ வந்து பொது குடிநீர் திட்டம் வரணும் அப்படின்னு எல்லாம் ஒரு உரிமைத்த கருத்து வருது. அதாவது கிணத்துல போய் நம்ம தண்ணி அள்ளி குடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஊர் 1970 ஒரு பிரச்சனை வருது. அப்போ என்ன பண்றாரு கலைஞர், வடிகால் வாரியம், குடிநீர் வடிகால் வாரியம் என்று ஒரு வாரியத்தை தொடங்குகிறார். அந்த வாரியத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, எங்கேயாவது நீர்நிலைகள் இருந்து தண்ணியை வந்து மேல் தேக்க தொட்டியில எடுத்துட்டு போய் சேர்த்து அதை ஊருக்குள்ள சப்ளை பண்ணணும். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் இந்த இடத்துல தண்ணி வரக்கூடாது, இந்த இடத்துல தண்ணி வரக்கூடாதுன்ற பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்றாரு கலைஞர் அவர்கள், இந்த குடிநீர் வடிகால் வாரியத்தை அறிவிச்சு ஒரு டேங்க் கட்டுறோமோ, ஒரு குளம் கட்டுறோமோ, அங்கே டேங்க்ல தண்ணி ஏறி அந்த தண்ணி ஊர் மக்களுக்கு பண்றதா திட்டம். இந்த திட்டத்தை அவர் தொடங்குகின்ற நாள் இதே நாள் ஏப்ரல் 14, 1971. அது அண்ணன் அம்பேத்கருக்கு மகர் குளத்துல தண்ணி எடுத்து கொடுத்தோமோ
குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு தண்ணி வருகிறது என்றால் அது அண்ணல் அவர்களின் பெயரை சூட்டி திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஆதிக்கவாதிகளுக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களில் மேம்படுத்துவதற்காக நிற்கும் என்று கூறியும், அதே மாதிரி இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டின் தளபதியாக இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த மக்கள் மேம்படுவதற்காகவும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் மேம்பாட்டுக்கு பல வழிவகைகளை செய்திருக்கிறார். அதே போல நம்ம சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பாக எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த பகுதியிலிருந்து நம்ம 117 கிராமத்திலிருந்து யார் எங்க போனாலும் சரி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து எத்தனை பேர் அவர் போய் அணுகினாலும் சரி, நீங்கள் வைக்கின்ற அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருகிறார். அப்படிப்பட்ட அவர் வெற்றி பெற வேண்டும். அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. வெற்றி என்றால் சாதாரண வெற்றி அல்ல, ஒரு இமாலய வெற்றியை பெற வேண்டும். வெற்றி அவர் பெற்றுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு 50,000 ஓட்டு 40,000 ஓட்டு ஜெயிக்கிறதுலாம் வெற்றி கிடையாது. 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்க நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும், அதற்கு இந்த சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் விரட்டி அடிக்க வேண்டும் என்று கேட்டு நல்லதொரு வாய்ப்பு வழங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்கள் பொன்னான மணியான முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.